Taste the Daily. தமிழக கேரள எல்லை பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையின் 6வது கொண்டை ஊசி வளைவு அருகே ரேடியேட்டர் பழுதாகி அரசு பேருந்து நடுவழியில் இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அந்த பகுதியில் மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இப்படி வண்டிக்கு போய் வர்றது இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட்டானா ஆணைக்கு இடங்கி இந்த சைடு நாங்கள் இருக்க இடத்துல ஆணைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஒத்தையில் போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வண்டி பூப்பாரி மாறினா அந்த 6 மணிக்குள்ளே போனது. அதுக்கு முதல் வண்டிக்கு இல்லை. சொந்தமாக பிடிச்சி போகணும்னா 500 ரூபா வேணும். ஆட்டோ பிடிச்சி போகணுமாண்டேன். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயசங்கர். விஜயசங்கர், வணக்கம். மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். எந்த வழி செல்லும் பாதையில் அந்த பேருந்து நின்று கொண்டு இருக்கிறது? போக்குவரத்தை சீர் செய்யும் நடவடிக்கைகள் எந்த அளவில் இருக்கிறது? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தமிழக கேரள எல்லைப்பகுதியான போடிமெட்டு மலைச்சாலை வழியே கேரளா இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள மூணாறு, கஜனாபாறை, பூப்பாறை, நெடுங்கண்டம், ராஜாக்காடு போன்ற கேரளா ஊர்களுக்கு நாள்தோறும் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த போடிமெட்டு மலைச்சாலை சுமார் 4900 அடி உயரமும் 17 கொண்டை ஊசி வளைவுகளும் அடங்கியது. இங்கு அதாவது பூப்பாறையை தாண்டி சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜாக்காடு என்ற பகுதிக்கு தினமும் பேருந்துகள் 2 முறை இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது மதியம் 2:20 மணிக்கு போடியிலிருந்து புறப்பட்ட பேருந்து போடிமெட்டு கொண்டை ஊசி 6வது வளைவு அருகே, அதாவது ஆபத்தான எஸ்பெண்ட் வளைவு அருகே ரேடியேட்டரிலிருந்து புகை கிளம்பியதால் பொதுமக்கள் பயணிகள் அச்சமடைந்தனர். வாகனத்தை ஓட்டி வந்த பேருந்து ஓட்டுநர் சமயோசிதமாக வாகனத்தை ஓரத்தில் நிறுத்தி பார்த்தபொழுது ரேடியேட்டர் பழுதாகி இருந்தது. உடனடியாக சிறிது நேரம் வண்டியை அங்கே நிறுத்திவிட்டு அங்கிருந்து வாகனத்தை சிறிது நேரம் ரேடியேட்டரை ஆற வைத்து தண்ணீர் விட்டு ஆற வைத்து பின்னர் பயணிகளை வைத்து வண்டியை மலைச்சாலையில் தள்ள வைத்து பின்னர் வாகனத்தை ஸ்டார்ட் செய்து இயக்கி சென்றனர். மீண்டும் 8வது கொண்டை ஊசி வளைவு அருகே பேருந்து நின்று விட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த ராஜாக்காடு செல்லும் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாயினர். ஏனென்றால் ராஜாக்காடு பகுதியில் இரவு 7 மணிக்கு மேல் யானை இறங்கும் பகுதி என்பதால் பொதுமக்கள் அதற்குள் தங்கள் வீடுகளுக்கு சென்று திரும்புவர். இதனால் பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் அவதியான நிலையில் அங்கு அவ்வழியே வந்த போடிமெட்டு பூப்பாறை வரை செல்லும் பேருந்துகள் மற்றும் ஜீப்புகளில் பயணிகள் தங்கள் சொந்த செலவில் ஏறி சென்று ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். வாகனம் தற்போது இயக்கப்பட்டு ஓரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மேடம், விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.